நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சக ராசி என்பர்களே, விருச்சக ராசி சார், இந்த குரு பெயர்ச்சியால் 12 ராசியில் அதிகமான அதிர்ஷ்டம் ஒரு ராசிக்கு இருக்குன்னா அது அதிர்ஷ்டமான ராசினா அது நீங்கள் தான். விருச்சிக ராசி தான் அதிர்ஷ்டத்தை அதிகமாக அள்ளி செல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரைஸு விருச்சிகத்துக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான். பொதுவாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் கூட சரிதான், உங்களுக்கு குரு பகவான் முழு நல்லவராக அமைகிறார். 2 5 கூடையவன், அதிர்ஷ்டமானவன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமோ, யாரெல்லாம் விருச்சிக ராசியோ, அவங்களுக்கெல்லாம் குரு ரொம்ப நல்லவர் அல்லது அதிர்ஷ்டகாரகன்னு அர்த்தம். அந்த அதிர்ஷ்டகாரகன் விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டில் போய் உட்காராரு, பாக்யாதிபதியாக அமைகிறார், பாக்யஸ்தானத்தில் உட்கார்றாரு, பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, விருச்சிக ராசி அன்பர்களே, வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. உங்களை போல 100 மடங்கு பர்ஃபெக்டாக அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீங்க. இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையில் உங்களுக்கு காம்படிட்டிவே கிடையாது. அந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது. நினச்ச எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு முடிக்கக்கூடிய ஒரு கால தருணம். தெய்வ சக்தி கூட இருக்குமே, ஆனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே, ஆனால் சாமி நீங்கள் விருச்சிக ராசி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, 9ஆம் இடத்துல குரு, இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தான் 100% வெற்றி, இன்னும் ஆஹா ஓஹோன்னு கண்ணு மூக்கு ராஜான்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு ஒரு விருச்சிக ராசி அன்பர் சொல்வாரே ஆனால், நிச்சயமாக அப்போ அவங்களுக்கு பிறப்பு ஜாதகம்தான் குறை இருக்குது, கர்ம வினைகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நேரங்காலம் நல்லா இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, கோச்சாரம் சிறப்பாக இருக்குது, இது ஒரு நல்ல நேரம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100% வெற்றி. எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான். தொழில் கஷ்டமாக இருக்கலாம், தொழில் பிஸ்னஸே இல்லை சாமின்னு சொல்லலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம்,
அதே போல் மெயினாக எஜுகேஷ்னல் செக்டர்ஸு, ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, டியூஷன் சென்டர்ஸு, அந்த மாதிரிலாம் அப்புறம் சொல்லித்தரக்கூடியவங்க, அகாடமி வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரைனிங் சென்ட்ரு, அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, இபி செக்டர்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? காம்பனண்ட்லாம் க்ரியேஷன்ஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள், டூல்ஸு போன்ற விஷயங்கள், அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு சார்ந்த கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, ஜூஸஸ்ஸு, மெயினாக ஜூஸஸ்ஸு, வாட்டர் பிஸ்னஸ்ஸு, அதுக்கான எசன்ஸு, மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்லாம் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், செவ்வாய் சார்ந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், இது இல்லாமல் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்பினால் நிச்சயமாக குரு பகவான் வழிபாடு, பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லா 9 கிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் 1 லட்சம் ஜபம், இல்லைனா ஒரு 10,000 மந்திரம், 9 கிரகத்துக்கும் 10,000 மூல மந்திரம் ஜபங்கள் செய்து, அதில் தசாம்ச ஹோமம் செய்து, வழிபாடுகள் செய்து, இந்த தான தர்மங்களை எல்லாம் அந்த செய்வீர்களே, ஆனால் உங்கள் கம்பெனி, உங்கள் தொழில் நிறுவனம், அல்லது உங்கள் குடும்ப கஷ்டம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உடல்நிலை, ஆரோக்கியம், இது எல்லாம் நிவர்த்தி, எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி நவகிரகங்களுடைய அருளாசி கிடைக்கும். முடிஞ்சால் தனியாக பண்ணிக்கோங்க, செய்து பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நான் சொல்கிற மாதிரி தசாம்ச ஹோமம் செய்து பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க, கஷ்டமெல்லாம் காணாமல் போகும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பரிகாரம் அவசியம். முடிந்தால் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே.